அன் அகாடமி இந்தியாவுடைய மிகப்பெரிய லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு மத்திய மாநில அரசு போட்டித் தேர்வு பாடக்குறிப்புகள் தெளிவான விளக்கத்துடன் வீடியோவாக வழங்கப்பட்டுள்ளது. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்டகரியில் 950க்கும் மேற்பட்ட வீடியோஸ் 71க்கும் மேற்பட்ட கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பயன்பெறுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. தமிழ்நாடு போலீஸ், எஸ்ஐ, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் தேர்நோக்கி தயாரிக்கப்பட்ட சமச்சீர் கல்வி பாடம் முக்கிய வினாக்கள் அடங்கிய இந்திய பொருளாதாரம் பார்ட் 2. முதலாவதாக, பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் யார்னா ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஆடம் ஸ்மித். நவீன பொருளாதாரம் அல்லது புதிய பொருளாதாரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜேஎம் கீன்ஸ். கலப்பு பொருளாதாரம் தந்தை யார்னா பண்டித ஜவஹர்லால் நேரு தான் கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் பின்பற்றக்கூடிய பொருளாதாரம் தான் கலப்பு பொருளாதாரம். அடுத்து, நாடுகளில் செல்வம் என்ற நூலை 1776ஆம் ஆண்டு வெளியிட்ட யார்னா ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணம் பற்றி கோட்பாடு தந்தவர் யார்னா ஆடம் ஸ்மித். செல்வ இலக்கணம் பற்றி கூறியவர் ஆடம் ஸ்மித். நல்ல இலக்கணம் பற்றி கூறியவர் ஆல்பிரட் மார்ஷல். நல்ல இலக்கணம் ஆல்பிரட் மார்ஷல். கிடைப்பெருமை இலக்கணம் பற்றி கூறியவர், கிடைப்பெருமை இலக்கணம் பற்றாக்குறை இலக்கணம் பற்றி கூறியவர் இல்லை, லயனல் ராபின்சன். கிடைப்பெருமை இலக்கணம் லயனல் ராபின்சன். நிகர பொருளாதார நலம், நிகர பொருளாதார நலம் என்ற கருத்தை எடுத்துரைத்தவர் ஜாமுவெல்சன். தேவை விதியுடைய மற்றொரு பெயர் என்னன்னா மார்ஷல் விதி. தேவை விதியினுடைய மற்றொரு பெயர் மார்ஷல் விதி. வாராந்திர விடுமுறையை சேபாத், அந்த வாராந்திர விடுமுறைக்கு பேர் சேபாத், அதை அறிமுகப்படுத்தியவர் ஹிப்ரூஸ். வாராந்திர விடுமுறையை அறிமுகப்படுத்திய ஹிப்ரூஸ். மக்கள் தொகை வெடிப்புக்கு முக்கிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக பிறப்பு விகிதம், சமூக பழக்க வழக்கங்கள், ஏழ்மை. மக்கள் தொகை வெடிப்புக்கு முக்கிய காரணம் அதிக பிறப்பு விகிதம், சமூக பழக்க வழக்கங்கள், ஏழ்மை. அடுத்து, 1000 பிறக்கும் குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தைகள் இறப்பு என்பது இறப்பு வீதம். 1000 பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எத்தனை குழந்தை இறப்பு அப்படிங்கிறது இறப்பு வீதம். இது இந்திய திட்டக்குழு வறுமையை வரையறுத்துள்ள அடிப்படை. இந்திய திட்டக்குழுவானது வறுமையை வரையறுத்துள்ள அடிப்படையான உணவுப் பொருள் மூலம் பெறக்கூடிய கலோரி. இந்த உணவுப் பொருள் மூலம் பெறக்கூடிய கலோரி தான் இந்திய திட்டக்குழு வறுமையை வரையறுத்திருக்காங்க. வேளாண்மை மூலம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அது பருவகாலம் சார்ந்தது. வேளாண்மை மூலம் கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பருவகாலம் சார்ந்தது. தலா வருமானம் என்பது மொத்த நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையில் வகுத்தல் மூலம் கணக்கிடப்படுகிறது. தலா வருமானம் அப்படிங்கிறது மொத்த நாட்டு உற்பத்தியை மக்கள் தொகையில் வகுத்தல் மூலம் கணக்கிடப்படுகிறது. இந்தியாவில் முதல்ல வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1806. அடுத்து, தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு. தேய்மானம் தவிர்த்து முடிவுற்ற பண்டங்கள் மற்றும் பணிகள் மொத்த மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி. இந்த நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கும் இடையே உள்ள வேறுபாடு. நிகர நாட்டு உற்பத்திக்கும் நிகர உள்நாட்டு உற்பத்திக்கு இடையே உள்ள வேறுபாடு. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிகர காரணி வருவாய். வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய நிகர காரணி வருவாய். தமிழா அகாடமியில் தமிழ்நாடு போலீஸ், எஸ்ஐ, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் போட்டித் தேர்வு வெற்றி பெற்ற அனுபவமிக்க ஆசிரியர் மூலமாக நடத்தப்பட்டு வருகிறது. தேர்நோக்கில் தயாரிக்கப்பட்ட மாதிரி தேர்வுகள் நடத்தப்படும். சேர்க்கையை நீங்கள் உறுதி செய்துவிட ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனியாக மெட்டீரியல்ஸ் வழங்கப்படும். விருப்பமுள்ள மாணவர்கள் மட்டும் கீழே உள்ள அலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய சேர்க்கையை உறுதி செய்து கொள்ளுங்கள். வர இருக்கின்ற போலீஸ், எஸ்ஐ, ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களில் வெற்றியடைய செய்து அரசு பணியாளர் ஆகிறதா தமிழா அகாடமியினுடைய நோக்கம். தமிழ்நாடு போலீஸ், எஸ்ஐ, ஆர்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் அவைலபிள் உள்ளது. விருப்பமுள்ள மாணவர் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது நிகர நாட்டு உற்பத்தி. எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாட்டு வருமானம் என்பது நிகர நாட்டு உற்பத்தி. பசுமை புரட்சியால் உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்ட பயிர்கள். பசுமை புரட்சியால் உணவு உற்பத்தியில் பெருக்கம் ஏற்பட்ட பயிர்கள் அரிசி மற்றும் கோதுமை. இது முதலாளித்துவத்தை இயக்கும் அடிப்படை சக்தியாக விளங்குவது லாபம். சமதர்ம பொருளாதாரத்தில் உற்பத்தி, பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்தது நம் மத்திய திட்டக்குழு. இந்த சமநோக்கு வளைகோட்டின் அணுகுமுறையை அறிமுகப்படுத்திய ஜேஆர் கிக்ஸ் மற்றும் ஆர்ஜிடி ஆலன். நுகர்வோர் எச்சம் சிக்கல் உண்மை விலை மைனஸ் தகுவிலை. நுகர்வோர் எச்சம் சிக்கல் உண்மை விலை மைனஸ் தகுவிலை.
தேவை விதை உணர்த்துவது என்னென்னா விலை மற்றும் பண்டங்களுக்கு இடையே உள்ள தலைகீழ் உணர்வு. தேவை விதி என்ன சொல்லுதுன்னா விலை மற்றும் பண்டங்களுக்கு இடையே தலைகீழ் உணர்வு. வெளியிடப்பட்ட மற்றும் அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். வெளியிடப்பட்ட அல்லது வெளியிடப்படாத ஆதாரங்கள் கிடைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் இரண்டாம் நிலை புள்ளி விவரங்கள். இதுவரை தமிழா அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.